வேதாமத்தின்படி மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து என்று யாரையாவது அழைக்குமானால் அந்த நபருக்கு 2 சத்குணங்கள் இருக்க வேண்டும். மத்தேயு இந்த இடத்துல தம்முடைய சுவிசேஷத்தை துவக்கும் பொழுது தாவீது ஆபிரகாமுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்று இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இதற்காக கிறிஸ்துவுக்கு அப்புறம் எந்த ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் நன்றாக பார்க்கலாம். எங்கிருந்து? ஆபிரகாமிலிருந்து பிடித்து யோசிப்பு வரைக்கும். இதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நமக்கு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை என்பதான கேள்விக்கு பதில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆகட்டும், இந்த சுவிசேஷ புத்தகத்திற்கு வம்ச வரலாறுல மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. பரிசேயரும் சதுசேயரும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருகிறது. அவர்களுக்கு ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுக்கவில்லை. என்ன காரணம்? நமக்கு ஜீவனை அருளுவது யாரு? மெசியாவாகிய கிறிஸ்து. Chapter 1 verse 1 முதலாவது கன்னடாவிலும் பிறகு தமிழிலையும் பிறகு ஆங்கிலத்திலையும் வாசிக்க கேட்கலாம். ಆಬ್ರಹಾಮನ ಮಗನಾದ ದಾವೀದನ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಂಶಾವಳಿ. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. The record of the genealogy of Jesus, the Messiah, the son of David, the son of Abraham. வேதாமத்தின்படி மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து என்று யாரையாவது அழைக்குமானால் அந்த நபருக்கு 2 சத்குணங்கள் இருக்க வேண்டும், 2 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்து அல்லது மெஸ்ஸியா என்று சொன்னாலே அவர் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். மெஸ்ஸியா must be preeminent. மெஸ்ஸியா என்று சொன்னாலே மனிதர்கள் பூமியில வருவதற்கு முந்தி அவர் இருந்திருக்க வேண்டும். 2வது, மெஸ்ஸியா என்று சொன்னாலே மெஸ்ஸியா மனுவாவதெடுத்து வருவதற்கு முந்தி பூர்வ பிதாக்களிடத்திலே தேவன் மெஸ்ஸியா பற்றி வாக்குதத்தமாக சொல்லியிருக்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் இல்லாமல் யாருக்காவது வெறும் இயேசு என்பதான பெயர் மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் மெஸ்ஸியா ஆக வாய்ப்பில்லை. இயேசு என்பதான பெயர் இயேசுநாதருடைய காலகட்டத்திலே அநேகருக்கு இருந்தது. இயேசு என்பதான பெயருடன் அநேகர் அழைக்கப்பட்டார்கள். வெறும் இயேசு என்பதான பெயரை வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் மெஸ்ஸியாவா ஆக வாய்ப்பில்லை. மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து என்பதான ஸ்தானம் பெயர் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால், அந்த தகுதி ஒருவனுக்கு அருளப்பட வேண்டும் என்றால், அந்த மெஸ்ஸியா என்பதான நபர் முதலாவது மனிதர்கள் பூமியிலே வருவதற்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். 2வது, அந்த மெஸ்ஸியா குறித்துதான வாக்குதத்தம் பூர்வ பிதாக்கள் வேதாமத்தின் தேவன் எந்த ஆட்கள்கிட்ட பழைய ஏற்பாடுல வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த பூர்வ பிதாக்களிடத்திலே மெஸ்ஸியாவை குறித்து வாக்குதத்தமாக வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த 2 தகுதியான காரியங்கள் இல்லாமல் வெறும் இயேசு என்பதான நாமத்தை உடைய ஆட்கள் மெஸ்ஸியாவா ஆக வாய்ப்பில்லை. போன வாரத்திலே மெஸ்ஸியாவுடைய ப்ரீஎமினன்ஸ், இயேசுநாதர் அல்லது கிறிஸ்து மெஸ்ஸியா என்பதான வேதாமத்தில் வெளிப்படுகிற மகத்துவமான இந்த நபரை குறித்து, இவர் மனிதர்கள் பூமியில தோன்றுவதற்கு முந்தி இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை குறித்து நான் முடித்தேன். மத்தேயு இந்த இடத்துல தம்முடைய சுவிசேஷத்தை துவக்கும் பொழுது தாவீது ஆபிரகாமுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்று இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்படி தாவீதையும் ஆபிரகாமையும் இந்த புஸ்தகத்தின் தொடக்கத்திலே முதலாவது ஒரு இண்டெக்ஸ் போல வெளிப்படுத்தி தான் மத்திய இந்த சுவிசேஷத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல தாவீது ஆபிரகாம் எதற்காக ஆரம்பத்திலே குறிப்பிட்டு பிறகு ஆபிரகாமிலிருந்து பிடித்து கிறிஸ்து வரைக்கும் வம்ச வரலாறு கொடுத்திருக்கிறார் என்பதான விவரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மெஸ்ஸியா தன்னை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு முந்தி இந்த கிறிஸ்து இருந்திருக்க வேண்டும், தாவீதுக்கு முந்தி இந்த கிறிஸ்து இருந்திருக்க வேண்டும். இன்னும் நீங்க யோவான் சாண்டை கேட்டீங்கன்னாக்கா அவருடைய பிரசங்கம் ரொம்ப அருமையான பிரசங்கம். தேவ ஆட்டுக்குட்டி என்னப்படுகிற இந்த மெஸ்ஸியா நான் வருவதற்கு முந்தி இருந்தவர், எனக்கு பிந்தி இருந்தவர் இவர் என்பதான பெயருடையவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னாலே வெறும் பெத்லகேம் ஊர்ல பிறந்த நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கை துவக்கவில்லை. மெஸ்ஸியா கிறிஸ்து என்று சொன்னாலே மனுஷன் பூமியிலே தோன்றப்படுவதற்கு முந்தி இருந்திருக்க வேண்டும்.
இந்த இடத்துல மத்தேயு வந்து ஆபிரகாம் தாவீது என்பதான மகா பூர்வ பிதாக்களுடைய பேரை வைத்து அவர் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை துவக்குவதற்கு காரணம், இந்த ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இந்த மெசியா தன்னை வெளிப்படுத்தியிருந்திருக்கிறார் இவர் மனுவாவது எடுத்து வருவதற்கு முந்தி. அதற்கு துஷ்டாந்தமாக தான் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுநாதர் மெசியாவாகிய கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் என்பதான மத தலைவரிடத்தில் பேசும் பொழுது, கிறிஸ்து யாருடைய குமாரன், மெசியா யாருடைய குமாரன் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தாவீதின் குமார் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுநாதர் 110ஆம் சங்கீதத்தில் இயேசுநாதர் தாவீதைக்கு காட்சி கொடுத்து தாவீதை சந்தித்த ஒரு பெரிய சம்பவத்தை குறிப்பிடுகிறார். தாவீது பரிசுத்தமுள்ள ஆவியினாலே நீங்க சொல்ற கிறிஸ்துவை மெசியாவை ஆண்டவர் என்று அழைத்திருக்க, கூப்பிட்டிருக்க, தொழுது கொண்டிருக்க, இந்த மெசியா எப்படி தாவீதுக்கு குமாரன் ஆவார் என்பதனை கேள்வியோடு கூட முடிக்கிறார். அதற்கு பதில் அவர்களால் கொடுக்க முடியல. இயேசுநாதரும் அதற்கு பதில் கொடுக்காமல் அதோடு கூட நிறுத்துகிறார். இப்படி மெசியா என்று சொன்னாலே பூர்வ பிதாக்களுக்கு முந்தி அவர் இருந்திருக்க வேண்டும். யூதர்களுடைய இனத்தின்படி, புறஜாதிகள் நம்முடைய இனத்தின்படி மெசியா என்று சொன்னாலே லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் போகும்போது ஆதாமுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அல்ல, அது யூதர்களுக்கு. புறஜாதிகளாகிய நமக்கு மெசியா என்று சொன்னாலே ஆதாமுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின்படி. இது போன வாரத்தில் நான் நிரூபித்த ஒரு காரியம். ஆபிரகாமினிடத்திலும் தாவீதினிடத்திலும் வேதாமத்தின் கர்த்தர் இந்த மெசியா குறித்து வாக்குதத்தமாக சொல்லியிருக்க வேண்டும். மெசியா என்று யாராவது தன்னை சொன்னதே ஆனால் அது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தாவீதுக்கு முந்தி மெசியா இருந்திருக்க வேண்டும். ப்ரீஎமினன்ஸ் மெசியா என்று சொன்னாலே இரண்டாவது தகுதியான காரியம் வந்து இந்த மெசியா பூர்வ பிதாக்களாகி அட்லீஸ்ட் இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இந்த மெசியா குறித்தான வாக்குதத்தம் வெளிப்பட்டிருக்க வேண்டும். வெளிப்படாவிட்டால் இவர் இந்த சந்ததியிலிருந்து வர வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு நான் குயிக்கா வாசிச்சு கீழே நாம் சில காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ப்ளீஸ் டர்ன் தேர். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நடக்கிற சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஜேஷ்ட குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கிற ஒரு சம்பவம். கர்த்தர் தான் அதை கேட்டார், அவனை சோதிக்கும்படியாக. என்ன அந்த சோதனை? கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பது. ஆல்ரைட், அந்த சோதனை முடிஞ்ச பிறகு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் கீழ்ப்படிதலை நிரூபித்த பிறகு கர்த்தர், இந்த இடத்துல இயேசுநாதர் தான் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுறது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகார வசனம் 15 18, 15-18 ಕನ್ನಡ ಮೊದಲಾದ ವಾಸಿಸಿದಂಗ அந்த வார்த்தைகள். ಯೆಹೋವನ ದೂತನು ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಎರಡನೇ ಸಾರಿ ಆಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದು ಅವನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಹಿಂದೆಗೆಯಾದೆ. ಓದುವುದರಿಂದ ಯೆಹೋವನಾದ ನಾನು ನಿನಗೆ ಪ್ರಮಾಣವಾಗಿ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿಸುವೆನು. ಅದನ್ನು ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆ ಸಮುದ್ರದ ತೀರದಲ್ಲಿರುವ ಮರಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗುವಂತೆ ಮಾಡುವೆನು. ಅವರು ಶತ್ರುಗಳ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಸ್ವಾತವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವರು. ನೀನು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದೇ ಯೆಹೋವನ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. தமிழ்ல கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு பேசிந்து கர்த்தருடைய தூதன், ஆல்ரைட், கீழ, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். நன்றாக கவனிக்க வேண்டும். அங்க வாசிக்கும் பொழுது சந்ததி சந்ததி என்ற வார்த்தை வருது. அது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமு கிட்ட இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் இயேசுநாதர் யெகோவா தேவன் பிதாவுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். பேசும் பொழுது சந்ததி என்பதன வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே சந்ததி என்று சொன்ன உடனே ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியை குறிப்பிடுறாரா, அல்லது இஸ்மாவிலுடைய சந்ததியை குறிப்பிடுறாரா, அல்லது வேற ஏதாவது சந்ததியை குறிப்பிடுறாரா? இது நீங்க ஞாபகம் கொஞ்சம் கவனிக்கலாம். அந்த இடத்துல இன்னொரு வாசியங்கள் 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். உன் சந்ததி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். வானத்தின் நட்சத்திரம் போல நான் பெருக பண்ணுவேன். எது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. மையாகவே இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பேசும் பொழுது ஆணையிட்டு பேசுகிறார், சத்தியம் பண்ணி பேசுகிறார். இந்த சத்தியம் பண்ண வாக்குதத்தத்தை 7ஆம் அதிகாரம் எபிரேய ஆசிரியர் ரொம்ப அற்புதமா சொல்கிறார். இப்ப நாங்க போகவில்லை, மாறாக இங்கே சொல்லப்படுற இந்த சந்ததி யார் என்பதனை கேள்விக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், எக்ஸ்கியூஸ் மீ, அதை முடிச்சிட்டீங்களா? அந்த வசனத்தை நீங்கள் 17-18 முடிச்சிடுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஆணையிட்டு பேசுகிறார். கர்த்தர் அந்த சத்தியம் பண்ணுகிறார் தன்னுடைய பேர்ல. என்னுடைய கேள்வி அதுல வீட்டுல இப்ப பேச வேண்டியதில்லை. அங்க சொல்லப்படுற சந்ததியார் ஆபிரகாம்கிட்ட பேசின விஷயம் அது. அந்த சொல்லப்படுற அந்த வாக்கு தத்தம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த சந்ததியார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதனுடைய வெளிப்பாடு அருமையாய் வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் வசனம் 16, 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. யார் அந்த சந்ததி? அப்ப ஆபிரகாம் கிட்ட சந்ததி என்று சொன்னாரே, அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என்றாலே இந்த பூர்வ பிதாக்கள் கிட்ட என்ன பண்ணிருக்க வேண்டும்? கிறிஸ்துவ குறித்து வாக்கு பண்ணிருக்க வேண்டும். உன் சந்ததி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியா என்று அழைக்கப்படத்தக்கதாக பூர்வ பிதாக்களிடத்திலே வாக்கு பண்ணப்பட்டவர் அவர். முதலாவது குணலட்சணம் என்னவென்றால் பூர்வ பிதாக்களுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது குணலட்சணம் இந்த பூர்வ பிதாக்களிடத்திலே இந்த கிறிஸ்துவை குறித்து வாக்கு பண்ணிருக்க வேண்டும். புறஜாதிகளாகிய நம்ம எடுத்துக்கொண்டால் நம்ம ஆதாம் கிட்ட கூட வரலாம். ஆதாம் கிட்டே வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர். ஏவாள்கிட்ட வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மெஸ்ஸியாவை குறித்து. இருந்தாலும் இது யூதர்களுக்கு எழுந்தபடியால் யூதருடைய துவக்கம், அவங்களுடைய ரேசிசம் தொடங்குவது எங்கிருந்து? ஆபிரகாம் கிட்ட இருந்து. அதனால் ஆபிரகாம் கிட்ட இருந்து துவக்கப்படுகிறது. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் மெஸ்ஸியாவை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். வித்து என்று ஒன்னு குறிக்கிறத தவிர வித்துக்கள் என்று இஸ்மாவிலுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி என்று அந்த மாம்சிகமான சந்ததிகளை குறிப்பிடவில்லை. வித்து என்று ஒரே ஒரு சந்ததியை குறிப்பிடுகிறது. அந்த ஒரு வித்திலிருந்து வருகிற சந்ததி தான் வானத்தின் நட்சத்திரங்கள் போல் இருக்கும். யார் அந்த சந்ததி? கடைசியில் உங்களுக்கு புரியும். இரண்டாவது உதாரணம் 1ஆம் அதிகாரம் 1 மத்தேயு சுவிசேஷம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இப்ப தாவீது கிட்ட வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் கிட்ட வாக்கு பண்ணியதை உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்து முடித்தோம். தாவீது கிட்ட கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா மெஸ்ஸியாவை குறித்து? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இந்த இடத்துல தாவீதுக்கு கர்த்தர் எல்லா சத்துருக்களிலிருந்து ஓய்வு கொடுத்த பிறகு தாவீது கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாதான் தீர்க்கதரிசி கிட்ட அவர் ஆலோசனை செய்யும் பொழுது, நாதான் தீர்க்கதரிசி கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காமல் கட்டு, உன் மனசுல தோன்றபடியே செய்யன்றாரு. சொல்லி அவர் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் நாதான் தீர்க்கதரிசி கிட்ட பேசி அனுப்புற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். நாதான் தீர்க்கதரிசியை ஃபர்ஸ்ட் கர்த்தர் நாதான் தீர்க்கதரிசியை கரெக்ட் பண்றாரு. ஆண்டுட்ட ஆலோசனை கேட்காமல் நாதான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட நீ கட்டு என்று சொன்னபடியால் 7ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும்
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீக்கலாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இந்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கப்ரியேல் தூதன் மரியாதை மட்டும் சொல்றா. அப்படி தாவீதுக்கு இப்ப எங்க இருக்குது சிங்காசனம்? தாவீது வம்சத்திலிருந்து இப்போ யார் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? கடந்த 2000 வருஷமாக காணோம். கடந்த 2000 வருஷமாக மாத்திரமல்ல, கடந்த 2000 வருஷமாக தாவீதுடைய சிங்காசனத்துல ராஜா இல்லை. ஏன்னாக்கா தாவீதுக்கு ராஜ்யம் இல்லை. அந்த கோணத்துல பேசினா தீர்க்க தரிசனம் நிறைவேறதை பத்தி போயிடும். எனக்கு அது வேண்டாம். ஆல்ரைட், 13:14 குயிக்லி. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அங்க நிற்கிறேர் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. யார் அங்க மகன் என்று சொல்லப்பட்டது? தாவீதுக்கு பிறக்கிறவர் தேவனுக்கு குமாரனா? தேவனுக்கு குமாரனா இருப்பவர் தான் தாவீதுடைய சந்ததியில பிறந்தாரா? தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1:5 தமிழ் வாசிங்க. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? அப்போ 7ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்ட நான் அவருக்கு பிதாவாகவும் அவர் எனக்கு குமாரனும் இருப்பார் என்று சொல்லப்பட்டது சாலமோனை குறித்து அல்ல. இருந்தாலும் சாலமோனுக்கு அவர் பிதாவை இந்த சீர்திருத்தினார் அவன் பண்ண பாவத்தில் கீழே வாசிக்கும் பொழுது. ஆனால் அங்க சொல்லப்பட்ட அந்த ஒரு வாக்குதத்தம் சாலமோனை குறித்ததல்ல, தாவீதுக்கு அப்புறம் தாவீதுடைய சந்ததியில பிறக்க போற மெசியாவை குறித்து சொல்லப்பட்டது. ஆகையால் ஆபிரகாம், தாவீது என்று மத்தேயு இவர்கள் 2 பேரையும் மேல குறிப்பிட்டதற்கு காரணம் முக்கியமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கர்த்தர் இவங்க 2 பேர்கிட்டையும் வரப்போகிற மெஸ்ஸியா, இவங்களுடைய சந்ததியிலிருந்து வரப்போகிற மெஸ்ஸியாவை குறித்து வாக்கு பண்ணியிருந்தார். ஆகையால் மெஸ்ஸியா என்று சொன்னாலே பூர்வ பிதாக்கள் கிட்ட வாக்கு பண்ணியிருக்க வேண்டும். மெஸ்ஸியா என்று சொன்னாலே பூர்வ பிதாக்களுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு ஸ்தானம் இல்லாத யாருமே மெஸ்ஸியாவுடைய ஸ்தானத்தை எடுக்க வாய்ப்பில்லை. நாசரேத்து ஊர்ல வளர்ந்து பெத்லகேம்ல பிறந்த இயேசு என்பவர் இந்த 2 விஷயத்திற்கும் தகுதியா இருக்கிறார். ஆல்ரைட், இன்னைக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மொத்தம் 42 தலைமுறைகளை பத்தி சொல்லப்பட்டது. அது நான் இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுவேன். இயேசுநாதர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த யூதருடைய வம்ச வரலாறு ஆகட்டும், அல்லது புறஜாதிகளை பற்றி எடுக்கும் பொழுது ஆதாம் கிட்ட எடுக்கிறார் இல்லையா லூக்கா, எடுக்கும் பொழுது இயேசுநாதர் கிட்ட ஒட்டுமொத்த இரத்த சம்பந்தம் உள்ள மாம்சிகமான வரலாறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகிறது. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளாகட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற சுவிசேஷ புஸ்தகங்களாகட்டும், அல்லது கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷமாகட்டும், வேற எங்குமே வம்ச வரலாறை பத்தி கொடுக்கவே இல்லை. புதிய ஏற்பாடுல வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம்தான். இந்த 2 இடங்களிலே தவிர வேற எங்கேயுமே வம்ச வரலாறை பத்தி ரத்தத்திற்கு அடுத்த மாம்சிகமான வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒட்டு வம்ச வரலாறுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகிறது. அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்த சம்பந்தமான வம்ச வரலாறை அந்த இடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆகையால் தான் மதம், பாஷை, எந்த விதமான வேறுபாடுகள், இன பிரச்சனை சபைக்குள்ளாக, வெளித்தில் அது இன்னும் இருக்கும், சபைக்குள் அது இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஹல்லேலூயா. ஆகையால் எந்த மொழி பேசுகிறவர்களை பார்த்து நாம் எடை போடக்கூடாது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய திருச்சபையை பற்றி பேசும் பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், சுயாதீனன் என்றும் அடிமை என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் எதுல இல்ல? திருச்சபையில் இல்லை. ஏன்? கர்த்தராகிய இயேசுநாதர் ஒட்டுமொத்த இன பிரச்சனைக்கும், ஜாதி பிரச்சனைக்கும், மத பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அவருடைய பிறப்பில். அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நிரூபிக்க விரும்புகிறேன்.
இயேசுநாதருக்கு அப்புறம் திருப்ப எந்த விதமான ஒரு வம்ச வரலாறு கிடையாது. இப்போ பேதுருடைய வம்ச வரலாறு இல்லை, பவுலுடைய வம்ச வரலாறு இல்லை, யூதருக்கு ஊழியக்காரனா அப்போஸ்தலனா இருந்த பேதுருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்படல. அதனால பழங்க எடுத்துன்னு வர வேண்டிய கட்டாயம் கிடையாது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருந்த பவுல், அவருடைய வம்ச வரலாறு நமக்கு தேவையில்லை, கொடுக்கப்படவில்லை வேதத்திலே. அதனால ஊழியக்காரருடைய தலைமுறைலாம் இங்க வரக்கூடாது. திருச்சபையிலே இவங்க அப்பா 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 பூர்வ பிதாக்கள் ரத்தத்திலிருந்து இவர்கள் தான் ஊழியக்காரர் வருகிறார்கள் என்று ரத்தம் இனத்தை சபைக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. அவங்க அப்பா ஊழியக்காரர் இருக்கிறதுனால இவரு ஊழியக்காரர், இவரு ஊழியக்காரனால இவரு ஊழியக்காரர், அந்த இடம் அவங்க சந்ததி மாத தான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ரத்த சம்பந்தத்தை திருச்சபையிலே கொண்டு வரக்கூடாது. அது வெளித்துல வச்சுக்கலாம், சொத்தை பாதுகாப்புக்கு வச்சுக்கொள்ளலாம், அடையாளத்திற்காக உலகத்தின் அடையாளத்திற்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் திருச்சபையிலே அந்த ஒரு உறவை கொண்டு வரவே கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். ஆல்ரைட், அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிப்பதற்கு முந்தி இங்க சொல்லப்படுகிற 14, 14, 28 பிறகு இன்னொரு 14 மொத்தம் எவ்வளோ 42 தலைமுறைகளை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமிலிருந்து பிடித்து மெசியாவாகிய இயேசுநாதர் வரைக்கும். ஆல்ரைட், அங்கே கொஞ்சம் மறைவா இருக்கிற மூடப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரைட், 117 இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுட்டு பிறகு இயேசுநாதர் வச்ச முற்றுப்புள்ளியை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆணித்தனமாக ஸ்தாபிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 14 தலைமுறைகள் தான். ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் யூதா, பேரேஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா 14 தலைமுறைகள், மிஸ்டேக்கே கிடையாது, கரெக்டா வருது. ஆனால் தாவீதுக்கு அப்புறம் சாலமோன்ல இருந்து பிடித்து வசனம் 11 வாசியுங்கள். 1:11 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். சாலமோன்ல இருந்து பிடித்து பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேலுடைய ராஜர்களை நீங்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் 14 கிடையாது, 21. 7 பேர் இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கிறாங்க. அதான் வேதாமத்துல கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதை நீங்க தேவாவினால் ஏவப்பட்ட வேதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இந்த கிரிட்டிக்ஸ் இந்த வேதத்தை நம்மை கொழுப்பி சத்தியத்தை நம்மை தூரப்படுத்துவார்கள். நல்லா கவனிக்கணும். இது மகிமின் ஆவியானவருடைய கை, அவருடைய அதிகாரத்திற்குள்ளாக ஆதீனத்திற்குள்ளாக எழுதப்பட்ட சத்தியமுள்ள வேத வாக்கியம். இது மொத்தம் 21 பேர் வரணும். நான் அப்படியே சொல்லின்னு போக நீங்க கவுண்ட் பண்ணணும். எங்க இருந்து? சாலமோன்ல இருந்து பிடித்து சிறையிருப்புக்கு கொண்டு போன ராஜாக்கள் வரைக்கும். 1வது சாலமோன், சாலமோனுடைய பையன் ரெஹபோவாம், ரெஹபோவாமுடைய பையன் அபிஜா, அபிஜாவுடைய பையன் ஆசா, ஆசாவுடைய பையன் ஜோஷபாட், ஜோஷபாட்டோட பையன் ஜோரம், ஜோரமுடைய பையன் எஹசாயா, எஹசாயோட பையன் அத்தாலியா, அத்தாலுடைய பையன் ஜோவாஷ், ஜோவாஷோட பையன் அமசியா, அமசியோடைய பையன் உசியா, உசியாவுடைய பையன் ஜோதம், ஜோதமுடைய பையன் ஏஹாஸ், ஏஹாஸுடைய பையன் ஹெசகாயா, ஹெசகாயாவுடைய பையன் மனாசே, மனாசேவுடைய பையன் ஆமோன், ஆமோனுடைய பையன் ஜோசாயா, ஜோசாவுடைய பையன் ஜோஹயாஸ், ஜோஹயாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜோஹயாக்கீம், ஜோஹயாக்கீம் ஆனதுக்கு அப்புறம் ஜோஹயாச்சின், ஜோஹயாச்சின் ஆனதுக்கு அப்புறம் ஜெடகாயா என்று நீங்க எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் 21 பேர் வரணும் சாலமோன்ல இருந்து பிடித்து. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேற 14 தான். ஆல்ரைட், இப்போ நான் சொன்னது அங்க வரும் லிஸ்ட்ல பார்க்கணும். நவ் எஸ், நன்றாக கவனிக்கணும். சாலமோனு, ரெஹபோவாமு, அபிஜா, ஆசா, ஜோஷபாட் கரெக்டா இருக்குது. இந்த எண்ணிக்கையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஜோஷபாட் ஆனதுக்கு அப்புறம் ஜோரம், உசியா, ஜோதாம், ஏஹாஸ், இப்படிதான் நம்முடைய மத்திய சுவிஸ்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஜோஷபாட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜோரமுக்கு கீழே நடுவில் அந்த லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒமிட்டட் நேம்ஸ் எஹசாயா, அத்தாலியா, ஜோஹாஷ், அமாசியா. அந்த 4 பேர் கரெக்டாக அந்த ஜோரமுக்கும் உசியாவுக்கும் நடுவில் வர வேண்டியதாக இருந்தது. அந்த 4 பேருடைய பேர் இங்கே மத்தேயு நமக்கு கொடுக்கவில்லை. அது ஆனவருக்கு நெக்ஸ்ட்ல
ஹெசகாயா, மனாசே, ஆமோன், ஜோசியா, ஜெகனாயா. இந்த ஜெகனாயா தான் நம்மளுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோசியா ஆன உடனே ஜெகனாயா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஜோசியாவுக்கும் ஜெகனாயாவுக்கும் நடுவில் சில சந்ததி இருக்கிறார்கள். மேலே 4 பார்த்தோம். அது 2 ஜோசியாவுக்கும் ஜெகனாயாவுக்கும் 2 பேர் வராங்க. ஜெகனாயா கீழே கடைசியாக ஒருத்தர் வராங்க. ஜோசியா அவருக்கு 3 பசங்க. இந்த ராஜாக்கள் நீங்கள் எடுத்துக்கினாலே கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? பசங்க பேர் கரெக்டாக இருக்கும், எந்தெந்த பசங்களுக்கு யார் ஆமாங்கன்றது தான். ராஜாக்களை கடைசி ராஜாவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் இல்லை. ஜோசியாக்கு வந்து பசங்க ஜெஹோயாஹாஸ், எலியாக்கீம், மத்தானியா. இந்த 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்கு 2-3 அம்மாமார்கள். ஓகே, அதுன்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெஹோயாச்சின் தான் லாஸ்ட். ஜெஹோயாச்சின் ஆன பிறகு அங்கே மத்தானியான்னு சொல்ல போகிற ஜெடக்காயா தான் லாஸ்ட்ல வராரு ராஜாவாக. அந்த ஜெடக்காயோட காலகட்டத்தில் ஜெஹோயாச்சின் என்று சொல்லப்படுற ஜெகோனியா, கொனாயா என்பதான 3 பேரும் அவர் கொண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. எரேமியால சொல்லப்பட்டிருக்கும் 27 அதிகாரம் நினைக்கிறேன். அந்த ஜெஹோயாச்சினுடைய காலகட்டத்தில் சிறையிருப்புக்கு கொண்டு போன சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி பார்க்கும் பொழுது குறைஞ்சது 7 பேர் வந்து மத்தேயு நமக்கு இந்த இடத்துல கொடுக்கவில்லை. மாறாக 21 பேர்ல வந்து 7 பேர் எடுத்துட்டு வெறும் 14 பேர் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முதல் 14ல அடங்கியிருக்கிற சில பேரை சொல்ல விரும்புகிறேன். அத்தாலியா என்பது ஒரு ஸ்திரீ. அதனால வந்து இந்த லிஸ்ட்ல வர வாய்ப்பில்லை. 17 பேர்ல அத்தாலியா. பிறகு வந்து ஜெஹோயாஹாஸ். இந்த ஜெஹோயாஹாஸ் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இவர் வெறும் 3 மாசம் தான் ஆட்சி செய்தார். ஒரு 3 மாசத்துல ஆட்சி பண்ண உடனே எகிப்தில் இருந்த ராஜா வந்து கூட்டின்னு போயிட்டு இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த இந்த எலியாக்கிமை வச்சுட்டு ஜெஹோயாக்கிம் என்ற பேரை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ இந்த ஜெஹோயாஹாஸும் இந்த எலியாக்கிமும் கான்டெம்பரரி, ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க. அதனால இந்த ஜெஹோயாஹாஸ் வர வாய்ப்பில்லை, அத்தாலியா வரவும் வாய்ப்பில்லை. புரிஞ்சுதுங்களா? பிறகு ஜெடக்காயா, இந்த மத்தானியான்னு சொல்லப்படுறது பாருங்க, அந்த ஜெடக்காயும் லாஸ்ட்ல வந்தபடியால் அவரும் வர வாய்ப்பில்லை. காரணம், இந்த எலியாக்கீம் என்ற வம்சத்திலிருந்து தான் யோசேப்புடைய வம்ச வரலாறு வருது. ஜெடக்காயா லைன்ல வருது கிடையாது. அதனால இந்த ஜெடக்காயா, ஜெஹோயாஹாஸ், அத்தாலியா என்று சொல்லப்படுற அந்த 3 பேர் வந்து லிஸ்ட்ல போட வேண்டியது கிடையாது. அதுல லேடி ஒருத்தர், ஜெஹோயாஹாஸும் ஜெஹோயாக்கீம் 2 பேர் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அதில் ஜெஹோயாஹாஸ் வர வேண்டியது இல்லை. ஜெடக்காயா என்று சொல்ல போற இந்த மத்தானியா அவரும் வர வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய லைன்ல அல்ல யோசேப்பு வருது. 2 பேரும் எல்லாமே தாவீது சந்ததி தான். இந்த மத்தானியா ஜெடக்காயா சொல்ல போற அந்த ஒரு வரிசையில் தாவீது யோசேப்பு வர்றது கிடையாது, மரியாளுடைய கணவர். அதனால தான் அந்த அவர் பேர் இல்லை, இந்த 3 பேரை காணோம். ஆனா கொஞ்சம் மேல போங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? 7 பேர்ல 3 பேர் ஏன் இல்லைன்றதுக்கு. ஆனா இந்த 4 பேர் என்ன ஆச்சு? இதுல அத்தாலியா இல்ல, ஜோயாக்கீம், அஹசாயா, ஜோஹாஷ், அமசியா என்று சொல்லப்படுற இந்த 4 ராஜாக்கள் ஏன் போடல இந்த இடத்துல? மத்தேயு. ஆல்ரைட், எதற்காக இந்த 4 ராஜாக்களை பத்தி கொடுக்கவில்லை? உபாகமம் 29க்கு உண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார் மோசே. எதற்காக அந்த 4 பேர் இல்லை? உங்களுக்கு அதோடைய ஃபுல் கான்டெக்ஸ்ட் தெரிய வேண்டும் என்றால் 14 இருந்து 20 வரைக்கும். நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் 20 வசனம் கவனிங்கள், ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இரார். கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும்
இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். கர்த்தர் அவனுடைய பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு கொலைத்து போடுவார், அழிச்சு போடுவார். இந்த 4 பேரை புதிய ஏற்பாடில் இராதபடிக்கு காட்சி போட்டிருக்கிறாரு, எரேஸ் பண்ணியிருக்கிறாரு. எதற்காக? இங்க சொல்லப்படுற நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்காக. இது இவங்க டீட்டெயிலாக இப்ப நான் சொல்ல மாட்டேன், ராஜாக்கள் புத்தகத்தை டீல் பண்ணும்போது பேசியிருக்கிறேன். இந்த 4 ராஜாக்கள் ரொம்ப அருமையாக எகிப்தியருடையது, அங்க இருந்த கானானியருடைய ஒட்டுமொத்த செத்த விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வந்து யூதேயாவில் திணித்தார்கள். இந்த 4 ராஜாக்கள் 4 இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட உடன்படிக்கை செஞ்ச இந்த 4 ராஜாக்கள் புறஜாதிகளுடைய செத்த விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்து தொழுது கொண்டபடியால் கர்த்தர் அந்த 4 பேருடைய பெயர்களை கொலைத்து போட்டார், அழித்து போட்டார். ஆகையால் தான் நமக்கு மத்திய எழுதின சுவிசேஷத்துல மத்தேயு தேவாவினால் ஏவப்பட்டு லிஸ்ட் எழுதும் பொழுது அந்த 4 பேரை எரேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ இதுல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதத்துல குறைபாடுகள் இருக்குது. வேதத்துல குறைபாடுலங்க. இதுக்கு புரியுறதுக்கு பரத்தந்த ஆவினர் வேணும். ஏதோ பிலாசபி படிச்சதுனால PhD படிச்சதுனால இதெல்லாம் மண்டியில ஏறாது. 4 பேரை கர்த்தர் பூமியில் இராதபடி அழைத்து போடுவதற்கு காரணமே அவர்கள் புறஜாதிகளுடைய முக்கியமா எகிப்து கானானியருடைய விக்கிரகத்தை தொழுது கொள்ள உடன்படிக்கை செய்தபடியால் கர்த்தர் பேரை பூமியில் இல்லாதபடிக்கு அழைத்து போட்டார். எவ்வளவு பேருடைய ஊழியர்களுடைய பேரோட கர்த்தர் அப்படி அழைத்து போடாருன்னு தெரியாது. 4 பேர் காணுவாங்க. அதற்கு ரீசன் இதுதான். புரியுதா? 3 பேர் இல்லாமல் இருக்கிறது காரணம் அதுல ஒரு லேடி, இன்னொருத்தர் ஜோயாக்கிமுடைய காலகட்டத்தில் இருந்தபடியால் அவனுடைய சகோதரன் இன்னொரு அம்மாவுக்கு பொருந்துவன் ஜோயாஸ் என்பதான ஆளை பத்தி போட வேண்டியதில்லை. ஜெரக்காயா அவன் யோசேப்புடைய வம்ச வரலாறு வர்றதுனால அந்த பேரும் இல்லை. மற்ற 4 பேர் கர்த்தர் எடுத்து போடுவதற்கு காரணம் அவர்கள் எகிப்திற்கும் கானானியருக்கும் அவங்க காலகட்டத்தில் விக்கிரங்களை கொண்டு வந்து சேவிக்க ஆரம்பித்தார்கள். ஆகையால் 21 இருக்க வேண்டிய பேர்ல எவ்வளவு பேர் இருக்கு? கரெக்டா 14 இருக்கு. ஃபிட்டிங். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் தெரியுமா? எந்த 4 பேரை கர்த்தர் பேர் இராதபடிக்கு பூமியில் இராதபடிக்கு அழிச்சு போட்டார்? முக்கியமா ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. நான் லாஸ்ட் டைம் இருந்தா சொல்லுவேன். கர்த்தர் அழிச்சிட்டாரு. அந்த 4 பேருடைய பெயர்கள் இல்லை. ஆனா புறஜாதிகளா இருந்த 4 ஸ்திரீகளுடைய பெயர்கள் மேல கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த 4 பேரை கர்த்தர் 2வது 14 தலைமுறைகளை பத்தி பேசும் பொழுது இராதபடிக்கு கொலைத்து போட்டாரோ, 1வது 14 தலைமுறைகளை பத்தி பேசும் பொழுது 4 புறஜாதிகள் ஸ்திரீகளுடைய பெயரை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அதனால தான் லேடிஸ் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், தெரியுமா? கர்த்தர் புருஷங்கள பேரை கீழே 4 14 தலைமுறை பத்தி எழுதும் பொழுது அழிச்சிருக்கிறார், எரேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் முதல் 14 தலைமுறைகளை பத்தி பேசும் பொழுது கர்த்தர் புறஜாதிகளா இருந்த 4 ஸ்திரீகளை, விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்த 4 ஸ்திரீகளை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்தபடியால் அவர்களுடைய பேரு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க லிஸ்டெல்லாம் பேசினா எனக்கு அவங்கள பத்தியே 4 வாரம் பேச வேண்டியதாயிடும். தாமார், ரேயாப், ரூத். இன்னைக்கு கூட செக்யூலர் யூனிவர்சிட்டியில ரூத் புஸ்தகத்தை எலிகன்ட் லவ் ஸ்டோரி அது இன்னைக்கு கூட எடுக்கிறாங்க. அத எந்த யூனிவர்சிட்டியும் அசடப்படுறது கிடையாது. ரூத் புஸ்தகத்தை ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம் அது. ரூத்து, தாமாரு, ரேஹாபு, பிறகு பத்ஷிபா. இந்த 4 ஸ்திரீகளுடைய பேரை கர்த்தர் முதல் 14 தலைமுறைகளை பத்தி பேசும்பொழுது அவங்க புருஷன் பேர்களோட கூட இந்த ஸ்திரீகளுடைய பெயர்களை தேவாவியனவர் குறிப்பிட்டிருக்கிறார். புறஜாதிகள் கீழே இருந்த கர்த்தரோடு உடன்படிக்கை செஞ்ச 4 ராஜாக்கள் புறஜாதிகளாய் மாறினபடியால் அவருடைய பெயர்களை கர்த்தர் கொலைத்து போட்டார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள் இருக்கிறவங்க துணியாளரை நீங்கள் ரெஸ்பெக்ட் செய்ய வேண்டும், மதிக்கணும். கர்த்தர் மதிக்கிறார். கடைசியாக 1ஆம் அதிகாரம் வசனம் 16, 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ಕನ್ನಡ ವಾಸಿಂಗ 1:16. ಯಾಕೋಬನ ಮಗನು ಯೋಸೇಫನು, ಯೋಸೇಫನ ಮರೆಯಲ ಗಂಡನು. ಈ ಮರೆಯಲಿಂದಲೇ ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಯೇಸು ಹುಟ್ಟಿದನು. எதுக்கு இப்படி பண்ணாருன்னு தெரியல. யாருடைய வம்சவரர் குத்தின வராரு? ஆபிரகாம்ல இருந்து பிடிச்சுன்னு
யோசேப்புடைய வம்ச வரலாறு குத்துன்னு வர்றாரு. ஃபேமிலி ட்ரீயை வந்து யோசேப்புது. யோசேப்பு கிட்ட வந்துட்டு இயேசுநாதர் யோசேப்புக்கு பிறந்ததாக சொல்லாமல் இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாளுக்கு பிறந்த மெசியாவாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டு மரியாள் அம்மா போட்டு அங்கே நிப்பாட்டுறாரு. யோசேப்புக்கு சந்ததி இல்லாமல் தான் நிற்கப்படுகிறது. பேசாம மரியாள் அம்மா லிஸ்ட்டை கொடுத்துருக்கலாமே. 2வது 14 தலைமுறைகளை பற்றி பேசும்பொழுது ஜொஹயாச்சின், ஜெகனாயா, கொனாயா என்று சொல்லப்படுற அவனு மேலே தான் கர்த்தர் 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எரேமியா, நான் இப்போ அதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் அவன் மீது சாபத்தை கூறுறாரு. இனி உனக்கு சந்ததியே இருக்கக்கூடாது, உன் சந்ததியிலிருந்து தாவீதின் சிங்காசனத்தில் ஒருத்தனும் உட்காரக்கூடாது என்று சொல்லும் பொழுது மெஸ்ஸியா பார்த்தாக்கா அவரோட சந்ததி தான் வரணுமா இருக்குது. ஆனா கர்த்தர் ஜோயாச்சின் பண்ண பயங்கரமான மோசமான பாவங்கள் நிமித்தமே அவனை கர்த்தர் சபித்த சாபம் என்னவென்றால், உன்னுடைய சந்ததியிலிருந்து என்னுடைய தாவீதாகிய தாசனாகிய தாவீது சிங்காசனத்துல நிரந்தரமான ஒரு ராஜா உட்கார வாய்ப்பில்லை என்று கர்த்தர் சபித்தாரு. ஒட்டு மொத்த அசுத்த மண்டலமாகிய பிசாசு மண்டலம் கொந்தளிச்சிருக்கோம். நோ மோர் மெஸ்ஸியா. ஏவாளுக்கு வாக்குப்படின மெஸ்ஸியா வர வாய்ப்பில்லை. பெரிய கொண்டாட்டம் உண்டா இருக்கும். ஆனா எந்த பிசாசுக்கும் அந்த அசுத்தாவிகளுக்கும் மண்டில ஏறி இருக்காது. மெஸ்ஸியா பிறப்பது கன்னிகை பிறப்பது, ரத்த பிறப்பல்ல. என்னதான் யோசேப்பை பத்து கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் யோசேப்புடைய வித்து, யோசேப்புடைய ரத்தத்திலிருந்து தாயாகிய மரியாள் கர்ப்பவதியாகிய இந்த மெஸ்ஸியா பிறக்க வாய்ப்பில்லை என்றால் ஜோயாச்சின், ஜெகனாயா, கொனாயா என்று சொல்லப்படுற அந்த ராஜா கிட்ட கர்த்தர் கொடுத்த சாபத்தினால மெஸ்ஸியா அவனுடைய லைன்ல வர வாய்ப்பே இல்லை. ஆகையால் தான் மரியாள் அம்மாவுடைய லைன்ல கர்த்தர் வரவழைத்தார். கன்னிகை பிறப்பு கிறிஸ்துவுடையது. மத்தேயு கோட் பண்றாரு ஏசாயா கன்னிகை பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது, இம்மானுவேல். இப்போதான் சொன்னா டைம் ரொம்ப ஆயிடும். ஒன் மோர் டைம், லாஸ்ட் 116. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொன்ன பேருக்கு இதுக்கப்புறம் வேதத்துல வந்து எந்த வம்ச வரலாறும் கிடையாது. நோ மோர் ஜினியாலஜி, நோ மோர் பெடிகிரி. இதுக்கப்புறம் யாருடைய வம்ச வரலாறும் இதுக்கு அடுத்து லூக்கா சுவிசேஷ உற்சவ பெருக்கு அப்போஸ்தலரிலிருந்து பிடித்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் எந்த விதமான வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை. ஏன் இங்கே தான் நீங்கள் நானோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஆத்மா பலப்படுத்திற சத்தியமாக இருந்தாலும் இப்போ நம்ம தியானிக்கிறது மெய்யாகவே நம்முடைய நடைமுறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் என்னோட கூட தியானிக்க வேண்டும். எதற்காக கிறிஸ்துவுக்கு அப்புறம் எந்த ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை? உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? நம்முடைய 4-5 தலைமுறை பூர்வ பிதாக்கள் யாருன்ட்டு தெரியாது. எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியாது. ஒருவேளை யூதர்களுக்கு கணக்கு இருக்கலாம், ஏன்னா அவங்கள்ட்ட வேத பாரகர் இருந்தார்கள். அந்த வேத பாரகர்கள் எல்லாம் வந்து ஸ்கிரைப்ஸ், பிதாக்களுடைய பெயர்களை கரெக்டாக குறிப்பிட்டு வைத்து மெயின்டைன் பண்ணுகிறவர்கள் அவர்கள். ஆனால் இயேசுநாதருக்கு அப்புறம் டெலிபரேட்டாக வேணும்ன்ட்ட சத்தியமுள்ள ஆவியானவர் வம்ச வரலாறு கொடுக்கவே இல்லை. அப்போஸ்தலர் பிடித்து வெளிப்படுத்துதல் வரைக்கும். என்ன காரணம்? முதலாவது, ஆபிரகாமிலிருந்து பிடித்து யோசிப்பு வரைக்கும் வம்ச வரலாறு இந்த இடத்துல கொடுப்பதற்கான காரணத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யூ see death reigns, மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் நன்றாக பார்க்கலாம். எங்க இருந்து? ஆபிரகாமிலிருந்து பிடித்து யோசிப்பு வரைக்கும். ஆபிரகாமுடைய சந்ததி வந்தாலும் எல்லோரும் மரித்து 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 போய் எல்லோரும் செத்து போன பூர்வ பிதாக்கள் தான் இருக்கிறார்கள் தவிர நிரந்தரமா இருக்கிறவர்கள் யாருமே கிடையாது. ஆபிரகாம்ல இருந்து பிடித்து யோசிப்பு வரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் இந்த தலைமுறைகளிலே பார்க்கலாம். எதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நமக்கு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை என்பதான கேள்விக்கு பதில் இருக்கிற பழைய ஏற்பாடுல இருக்கிற ஆகட்டும், இந்த சுவிசேஷ புத்தகத்திற்கு வம்ச வரலாறுல வந்து மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. சாபத்தை பார்க்கலாம். உதாரணத்துக்கு 3ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். நான் சொல்லவில்லை, யோவான் ஸ்நானன் பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யோவான் ஸ்நானன் பேசுவது. 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. முதலாவது, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த இடத்துல பார்த்தீர்களானால் யோவான் ஸ்நானன் இப்போ சீக்கிரமா இன்னும் சில நாட்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. வருஷக்கணக்கா வனாந்தரத்தில் இருந்தார் வாழ்ந்துன்னு.
வெட்டிக்கிளியும் காட்டுத்தினை சாப்பிட்டுக்குன்னு எப்போ பரத்திலிருந்து இவருக்கு ஒரு சத்தம் வரும், போயிட்டு யோர்தான்ல மனம் திரும்புதலுக்கு அடுத்த சத்தியத்தை போதித்து ஞானஸ்நானம் கொடு என்று சொல்வார் என்று காத்து கொண்டிருந்தார். அந்த சத்தம் வரும் பொழுது மெஸ்ஸியா ஆல்மோஸ்ட் வந்துட்டார்ன்றது யோவானுக்கு நன்றாய் தெரியும். இதுல போகும்போது நாம் பார்க்கலாம். வந்துட்டாரு, மெஸ்ஸியா வந்துட்டாருன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. மெஸ்ஸியா இருக்கிறாரு, மெஸ்ஸியா வந்துட்டாரு. மெஸ்ஸியாவுடைய இப்போ பகிரங்கமான கான்ஃபர்மேஷன், பகிரங்கமான ஒரு உச்சரிப்பு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. காத்துன்னு இருக்கிறாரு. எனக்கு முந்தி 6 மாசத்துக்கு பின்னாடி பிறந்த மரியாள் அம்மாவுக்கு பிறந்த இயேசுதான் மெஸ்ஸியான்னு இவருக்கு தெரியும். ஆனாலும் பகிரங்கமான ஒரு வெளிரங்கமான பிரசங்கம் இவர் பண்ண வேண்டும். அதற்காக காத்திருக்கிறாரு. காத்திருக்க அவர் சொல்ற வார்த்தை, உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்னும் பிதாவாகிய தேவன் சொல்ல இவருக்கு சொல்லு இவர்தான் அப்படின்ட்டு. அதுக்கான நாட்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறது. அந்த நாட்கள் நெருங்கி இருக்கும் பொழுது இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாத வர டைம் வந்துருக்குது. 3ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். அது பரிசேரும் சதுசேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியாத. எதுக்காக வந்து இருக்காங்க தெரியுமா? முதலாவது யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை ஜனங்க எப்படி எடுத்துக்கொண்டாங்க? பொதுவான ஜனங்கள். 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வாசியுங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான் நதியில பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில அவனால மனம் திரும்பலுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் பொதுவான ஜனங்கள். ஆனால் 7, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல யோவான். பரிசேரும் சதுசேரும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருகிறது. அவர்களுக்கு ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுக்கவில்லை. என்ன காரணம்? அவங்களுக்கு மாத்திரம் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்காமல் விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்ப சந்ததியே, ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் ஆதியிலே சர்ப்பம் மரணத்திற்குள்ளாக சாபத்திற்குள்ளாக நடத்த அதே சர்ப்ப குணம் உள்ளவர்களே சொல்லி வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மெஸ்ஸியா வந்துட்டாரு. மெஸ்ஸியா வந்து கடைசி நாள் துவக்கப்பட்டது. அவர் வந்திருந்த உங்களை மாதிரி ஆட்களை சிக்ஷிக்கும்படியாக தான். அவர் வந்துட்டார்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லது நீங்கள் இந்த கோபத்தை எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? அந்த அறிவு உண்மையிலே உங்களுக்கு இருக்குதா இல்லையா? உண்மையிலே அவங்க அந்த நோக்கத்திற்காக ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வரவில்லை. அவர்கள் வந்ததுக்கு காரணமே வந்து வசனம் 5, 3, 5. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், அது எருசலேம் யூதேயாவுடைய தலைநகரம். யூதேயா ஒட்டுமொத்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமங்கள், ஊர்கள் எல்லாருமே வந்து யோவான் ஸ்நானுடைய மனம் திரும்புதலின் சத்தியத்தை கேட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க போய்ந்த வந்து இவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக போகவில்லை. இவர்கள் போய்ந்த வந்து திரளான ஜனங்களுக்காக. இயேசுநாதர் எங்கெல்லாம் போனார்களோ இவர்கள் போனதுக்கு காரணமே வந்து இயேசுநாதர் போன இடத்துலாம் வந்து திரளான ஜனங்கள் இருந்தார்கள். பாப்புலாரிட்டி இவங்களுக்கு தேவை. எங்க இருந்தாலும் இவங்களும் இருக்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு தலைவர்கள் என்று காண்பிக்கத்தக்கதாக இவர்கள் அங்கத்தான் இருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் வெறும் ஜனங்களுக்காக இவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக போனார்களோ தவிர இவர்கள் பாவங்களை அறிக்கையிடவில்லை. ஆகையால் தான் 7, 8 சொல்ற வார்த்தை 3, 7, 8. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அது நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க. நீங்க இன்னும் மனமே திரும்பலையே. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடலையே. அப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி நான் காண்பிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த கடைசி நாட்களிலே தண்டிக்கப்பட மாட்டார்கள், கோபத்திற்குள் போக மாட்டார்கள். ஆனால் நீங்கள் யாருமே அப்படி பாவத்தை அறிக்கிட்டு மனஸ்தாப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது மாதிரி வரலையே. இவர் உள்ளத்தை பார்த்து பேசுறாரு. இவரு ஏறோது அவங்க சகோதரனுடைய மனைவியை கூட்டின்னு வந்துட்டான் ரோம்ல இருந்து. அத்திய உள்ள இவரு ரோம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து இவரு யோவான் ஸ்நானன். அதான் உன் சகோதரனுக்கு பிலிப்புடைய மனைவி நீ வச்சிருக்கிறது நியாயம் சொல்லிட்டு முகதாட்சி இல்லாம பேசிட்டா. அப்படி அடடா ரகசியமா மெயின்டைன் பண்ணி இவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவனை விட்டா எல்லாத்தையும் போய் பாப்புலர் பண்ணி சொல்லிட்டு தூக்கி அரெஸ்ட் பண்ணி விட்டான். அந்த மாதிரி இவரு
வருண்களுடைய உள்ள என்னன்றது நல்லா பார்த்து இவரு பார்த்துனா தான் சொல்றாரு, நீங்க இன்னும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு அடுத்த கனியை காண்பிக்காமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பாவிகள் ஒத்துக்காம இருக்கிறீங்க, மாறாக நீங்க உங்களை பத்தி என்ன பேசின்னு இருக்கிறீங்க. வசனம் 9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள அது நிறுத்துன்றாரு. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று பேசுவதை நிறுத்துன்றார் யோவான். Since we are descendants of Abraham, since Abraham is our father, we are completely qualified for the coming kingdom. வரப்போகிற ராஜ்யத்திற்கு நாங்கள் முழு தகுதி பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்ததுனால அப்படி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் பயங்கரமா பேசுறாரு இந்த இடத்துல. அந்த எண்ணத்தை எடுத்து போடு ஃபர்ஸ்ட். ஏன்பா ஆபிரகாமுடைய வரலாறு தான் நம்ம மத்திய இப்போதான் 1ஆம் இடத்துல கொடுத்தாரு. ஆபிரகாம் தாவீதோட வரலாறுன்ட்டு ஆபிரகாம்ல இருந்து எடுத்தாரு. இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி என்பதனை பேர் எடுக்கிறது விடுன்றார் ஃபர்ஸ்ட். Why? Abraham died. ஆபிரகாம் செத்து போனான். ஆபிரகாம் தன்னுடைய மரணத்தை மேற்கொள்ளவில்லை. அதனால நீங்க ஒரு ஆபிரகாம புடிச்சுன்னு தொங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கோபத்திலிருந்து காப்பாற்றப்பட வாய்ப்பில்லை. ஆபிரகாம் முதல் தன்னையே காப்பாத்திக்க முடியலங்க, அவனை மரணம் மேற்கொண்டது. அதான் எனக்கு ஆபிரகாமுடைய சந்ததியின் பேரை சொல்லி சுத்தி தெரியுது. ஸ்டாப். மாறாக 9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று ஜீவனை அருளுகிறது யாரு? ஜீவனை அருளுகிறது யாரு? ஆபிரகாமுக்கு இந்த கற்கள் அங்க போகும்போது பார்க்கலாம். யோர்தான் நதியில உண்டான சம்பவம் யோசுவோடைய காலகட்டத்தில். அது அந்த கல்லு. இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு சந்ததியை பிள்ளைகளை கொடுக்க தேவனுக்கு கூடும். என்ன சொல்ல வராரு? You have no God who gives life. You have Abraham who died. செத்து போன ஆபிரகாமை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஜீவனை கொடுக்கிற தேவன் உங்களிடத்தில் இல்லை. எவ்வளவு பேருக்குள்ள கிறிஸ்து இல்லாம மத்தது எல்லாமே இருக்குது. கிறிஸ்து இல்லாம மத்தது எது இருந்தாலும் நமக்கு ஜீவன் கொடுக்க வாய்ப்பில்லை. நமக்கு ஜீவனை அருளுவது யாரு? மெசியாவாகிய கிறிஸ்து சொல்ற வார்த்தை. நீங்க எந்த ஒரு கட்டத்துல இருக்கிறீங்க தெரியுமா? 10. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. இயேசுநாதருடைய வருகை முதலாவது வருகை பத்தி பேசுறாரு. இப்ப நான் காட்டின உடனே கன்னி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்படும். அந்த ஒரு ஸ்பாட்ல கோடாலியானது வேர்கிட்ட போய்க்குது. ரீதின்னு சொல்றது சதுசேர் பரிசேர். சங்கீதம் 1 நாம் தியானிக்கும் பொழுது சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல மரங்கள் ட்ரீஸ்ன்னு சொல்லப்படுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் லீடர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி லீடர்ஸ் தான் பேசுறாரு. இங்க யோவான் ஸ்நானம் கீழே. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகையால் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நமக்கு ரத்த சம்பந்தம் உள்ள பூர்வ பிதாக்கள் தேவையா? ஜீவனை கொடுக்கிற நித்தியமாய் வைக்கிற ஏதாவது ஒரு சந்ததி தேவையா? நம்ம அப்பா ராஜாவா இருந்தாலும் சரி, நம்ம அப்பா மந்திரியா இருந்தாலும் சரி, நம்ம அப்பா எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, நம்ம அப்பா பிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, மை ஃபாதர் மை ஃபோர் ஃபாதர்ஸ் டைட், செத்தார்கள். ஆயால் அவர்களுக்கு பிறந்த நானும் நிச்சயமாய் சாக போகிறேன். மரணம் மேற்கொண்டிருக்கிறது என்னுடைய சந்ததியில், ரத்த சம்பந்தமான சந்ததியில். எனக்கு ஒரு சந்ததி தேவை. என்னது? மரணம் ஆளாத ஒரு சந்ததி, மரணம் மேற்கொள்ளாத ஒரு சந்ததி எனக்கு தேவை. அந்த சந்ததியை கொடுக்கும்படியாக தான் மெசியாவாகிய வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாகிய கிறிஸ்து சரியா இந்த ஒரு இரத்த சம்பந்தத்திற்கு அடுத்த பூர்வ பிதாக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அவர் ஒரு சந்ததியை துவக்கினார். அந்த சந்ததி தான் வானத்தின் நட்சத்திரங்கள் போல் இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். யாரு? வேதாமத்தின் தேவன். ஹல்லேலூயா. செத்து போறவங்க இவங்க நாங்க நட்சத்திரங்கள் போல இருக்கிறது. வித்து என்று சொல்லப்படுற, சந்ததி என்று சொல்லப்படுற கிறிஸ்து என்பதான நபர் நிமித்தமாய் வருகிற ஒரு சந்ததி தான் வானத்தின் நட்சத்திரங்கள் போல் இருக்கும். அந்த ஒரு சந்ததியை கிறிஸ்து ஏற்படுத்தும்படியாக மரணம் மேற்கொண்டு மரணம் ஆண்டு கொண்டு கொள்ளுகிற வம்ச வரலாறுக்கு இயேசுநாதர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். ஆகிய அந்த ஜாதி முதலா சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. செத்து போற மரணம் ஆண்டு கொள்ற விஷயம். அதனால தான் பவுல் சொல்ற செத்த கிரியைகள். அது அப்போ சொல்லுங்க, பவுல் கேட்க, நான் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து பிறந்தவன், நான் பரிசேனுக்கு பரிசேன். அப்போ சொல்ற மன்யூர், அதெல்லாம் அப்பையாக நான் எண்ணினவைகளை. பிலிப்பியர்ல ஏன்பா ஏன் சந்ததி வானவனுக்கு குப்பை? மெஸ்ஸியா ஒரு சந்ததி ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் மெஸ்ஸியாவோட கூட
மாம்சீகமான சந்ததி நிறுத்தப்பட்டது. மாம்சீகமான சந்ததியுடைய பேர்களும் இல்லை. மாறாக மெஸ்ஸியா கிட்டேருந்து இன்னொரு சந்ததி ஏற்பட்டது. என்ன தெரியுமா அந்த சந்ததிக்கு பெயர்? முதல் அந்த சந்ததி அவர் எப்படி ஏற்படுத்தினார் தெரியுமா? 3ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். உங்களுக்கு அவர் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்ன அந்த ஞானஸ்நானம்? பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்நானம். நான் மனம் திரும்புதலுக்குள்ளாக கொடுக்கிற ஞானஸ்நானம் நீங்கள் பாவிகள் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. My baptism of repentance identifies you with sin, but the greater one who baptizes you with the Holy Spirit identifies with eternal life. புரியுதா உங்களுக்கு சொல்றது? மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானம் நான் ஒரு பயங்கரமான பாவி என்று பாவத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. அதான் யோவான் சொல்றாரு. பாவத்தை எடுத்து காண்பிக்கிற, பாவத்தினால் உண்டான மரணத்தை எடுத்து காண்பிக்கிற ஞானஸ்நானம் தான் நான் கொடுக்கிற மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானம். என்னிலும் பெரிய ஒருத்தர் வராரு. அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்தானம் எதை எடுத்து காண்பிக்கிறது? உங்களுக்கு நித்திய ஜீவனை எடுத்து காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு சந்ததி பொறுப்பச்சு பாருங்க. அந்த சந்ததிக்கு ஒரே ஒரு பேர் தான். என்ன? கிறிஸ்தவர்கள். ஒரே ஒரு பேர் தான் அந்த சந்ததிக்கு, கிறிஸ்தவர்கள். ஷாக்கிங். இது யோவான் சொன்ன வார்த்தை. இந்த யோவானை பத்தி நம்முடைய மெசியாவாகிய கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 11:7 வாசிங்க தமிழ்ல. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகளிடத்திலிருந்து பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவர் இல்லை. தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டால், ஆதாமிலிருந்து பிடித்து கடைசி தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டால், யோவான் ஸ்நானன் போல இல்லை. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி அவன். இந்த தீர்க்கதரிசியை பத்தி தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியோட காலகட்டத்தில் இவன் யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லணும் அவர் இருக்கிறார். அதனால இவன் ரொம்ப பெரியவன். ஸ்திரீகளுக்கு பிறந்தவன், ரதத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இயேசு அங்க நிறுத்தல. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன், குழந்தை போல பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவன், பரலோக ராஜ்யத்தில் பிறந்தவன். யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் யாரு? பெரியவன். ஏன்? ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவன் யோவான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்தவன் ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவன் அல்ல. வேற யாருக்குள்ளாக பிறந்தவர்கள் அவர்கள்? 7ஆம் அதிகார வசனம் 11 வாசிங்க. இங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்வாரு. எஸ். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. நம்ம பிதா யாரு? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதா யாரு? பரலோகத்துக்குரியவர். உங்கள் பிதா. நீங்கள் உங்கள் பிள்ளைகள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நமக்கு பரலோக ராஜ்யத்துல நாம் பிறக்கத்தக்கதாக நமக்கு இருக்கிற பிதா பூமிக்குரிய பிதாக்கள் அல்ல. நம்முடைய பிதா இயேசுநாதர் வெளிப்படுத்தின பிதா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் யாருடையது? இயேசுநாதருடைய ஜீவன். ஆகிய நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே ரத்தம், எல்லாருக்கும் ஒரே நாமம், எல்லாருக்கும் ஒரே ஜீவன். வித்தியாசமா கொடுக்கல, வித்தியாசமா தெரியுறதுக்கு. எல்லாருக்கும் ஒரே ஜீவன், ஒரே பாவமன்னிப்பு, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஆகையால் தான் இந்த சந்ததிக்கு என்ன இல்ல? வம்ச வரலாறு இல்ல. ஏன்? வேற பேர் இல்ல. ஒரே ஒரு பேர். என்ன? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த, கிறிஸ்துவை உடுத்தி கொண்ட,
கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, கிறிஸ்து. ஆக என்ன இல்ல, வம்ச வரலாறு இல்ல. இரண்டாவது காரணம், இந்த வம்சத்துல மரணம் இல்லை. நித்திய நித்தியமா இருக்கிற வம்சம் இது. எது? கிறிஸ்தவ வம்சம், பரலோக வம்சம். மலை பிரசங்கத்துக்குள்ள போக இருக்கிறோம். வேற ஒரு ஆங்கில தான் தியானிக்கணும். இது மலை பிரசங்கலாம் இந்த இடத்துல 37 வரலாம் போதித்திருக்கிறோம். ஆனால் அது ஒன்றும் தீரல. 5ஆம் அதிவசனம் 9, 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் யாரு? நாம் யாருடைய புத்திரர்கள்? என்ன டைட்டில் பாத்தியா? அது நம்முடைய பிதா, பரலோக பிதான்னு சொல்லப்பட்டது அந்த கோணத்துல. இங்கே பாத்தீங்கன்னாக்கா நாம் யாரோட புத்திரர்கள்? தேவனுடைய புத்திரர்கள். யார் இது கொண்டு வந்து? இந்த மெஸ்ஸியா எப்படி கொண்டு வந்தார்? அவர் பிதாவுக்கிட்ட இருந்து பிதாவுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவரை தம்முடைய பாடு மரணத்தை கொடுத்து வாக்குத்தத்தமாக வாங்கி நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். புரியுதா? அப்படி ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவருக்குள்ளும் மகிமையின் ஆவியானவர் வசிக்கிறபடியால் அந்த நபர் இந்த பிதாவுக்கு புத்திரர்களா இருக்கிறார்கள். ஆகையால் தன் தேவ புத்திரர்கள் என்ன செய்கிறவர்கள்? முன்னாடி வாசிங்க 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பண்றது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவனுடைய புத்திரனுக்கான அடையாளமே என்ன? பீஸ் மேக்கர், பீஸ் மேக்கிங். சமாதானம் பண்ணுகிறவர்கள். சண்டை போடுறவங்களா? சண்டையை போட வைக்கிறவங்களா? சமாதானமா இருக்கணும். ஏன்? ஒரு காலகட்டத்தில் நான் என் பரலோக பிதாவுக்கு சத்ருவாயிருந்தேன். சத்துருவாயிருந்த என்னுடைய சத்ருத்துவத்தை கர்த்தர் அவருடைய குமாரன் மீது போட்டபடியால் நான் என் கர்த்தர்கிட்ட இப்ப சத்ரு. அவர் என் சத்ரு அல்ல, அவர் என்னுடைய விரோதி அல்ல, அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய ஆண்டவர். எனக்கும் என் தேவனுக்கும் சமாதானமா இருக்கு. சமாதானம் உண்டானபடியால் கல்வாரி சிலுவினால, கல்வாரி சிலுவினத்தை எல்லாத்தையும் போட்டார். கோபத்தை, சத்ருத்துவத்தை எல்லாத்தையும், இதெல்லாம் நிருபங்களை பயங்கரமா நிரூபிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். கல்வாரி சிலுவை நிமித்தமாக என்னுடைய சத்ரு எல்லாமே நீங்கினபடியால் என்னுடைய தேவன் இப்ப எனக்கு சத்ரு அல்ல. என்னுடைய தேவன் என்னை ஒரு சத்ருவாக பார்ப்பதும் கிடையாது. என்னுடைய தேவன் என்னை பார்ப்பது அவருடைய குமாரனாக, குமாரத்தியாக. ஆகையால் அவருக்கு பிறந்தவர்களாகிய நாம் தேவன்கிட்டயே சத்ரு இல்லாத பட்சத்தில் மற்றவங்களோட என்ன படுத்துறது கிடையாது, விரோதத்தை ஏற்படுத்துவது கிடையாது. ஆகையால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க சமாதானம் பண்ணும்போது தெரியும் அவங்க மெய்யாகவே பாக்கியவான்கள் தான் என்று. ஏன்? அவங்களுடைய தகப்பன் பரலோக தேவன். ஆனா மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வந்தது எல்லாமே சத்ரு ஏற்படுத்தும். அந்த கொள்கையை பார்த்தா பிடிக்காது, அந்த குடும்பத்துல வந்து பார்த்தா பிடிக்காது, இந்த குடும்பத்துல வந்தா பார்த்தா பிடிக்காது. எது? மாம்சிகமான பிறப்புல இருந்து வந்தது எல்லாமே. ஆனா பரலோகத்திலிருந்து பிறந்து வந்த பிள்ளைகள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். 5ஆம் அதிகாரம் 43, 44, 45, 46 வாசி முடிச்சுங்க. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது யார் சொல்லி கொடுத்தது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அடுத்து, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்வதனால் யார் நீங்கள்? யார் நீங்கள்? உங்க அப்பா யாரை காட்டுறீங்க? அப்பாங்களெல்லாம் காட்டணும்னா அந்த ரத்தத்தை காட்டக்கூடாது. திருச்சபையிலே காண்பிக்க வேண்டியது பரலோக பிதாவை. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் பரலோக பிதாவுடைய பிள்ளைகள். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பரலோக பிதாவின் பிள்ளைகள். இந்த மகா நித்தியமான சந்ததியை மெஸ்ஸியா தம்முடைய ஆவியானவர் நிமித்தமாக ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இந்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறையே கிடையாது. இந்த சந்ததியிலே மரணம் இல்லாமல் இருக்கிறபடியால் வேற பேரும் கிடையாது. இந்த சந்ததியில் இருப்பதெல்லாம் நித்திய ஜீவன் தான். அது வாசி முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பேசின வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. அது உங்க இருதயத்துல கண்டிப்பாக பிரவேசித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.